ஸோ ஓலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஜு ஐலண்ட் ரைடு ஃபைனல் ஆக்ட் ஈவெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஈவெண்ட்டில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அது இல்லாமல் ரைட் டோக்கன்ஸ் இந்த காயின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா எப்படி வேகமாக கலெக்ட் பண்ணி ஷாப்பில் வந்து ரிவார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதும் இந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ கேட்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்ப்ரிங் அவுட்டிங் ஈவெண்ட் வந்து கோ டு டேஷ் ஈவெண்ட் வந்து எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு தெரியும் சொல்லிட்டு இருந்தீங்க. அது வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த ஈவெண்ட்டை வீக்லி வந்து ஒரு 3 தடவை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணால் போதும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி விட்ருங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப இருக்கிறோம். நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே நீங்கள் போய் சப்போர்ட் பட்டன் இருக்கும், அந்த சப்போர்ட் பட்டனை கிளிக்கு ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆயிரும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எனக்கு எசன்ஸ் ஸ்டோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் வந்து ரீடிங் கோர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லிங்கில் ஹவு டு சப்போர்ட் கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கண்டென்ட் கிரியேட்டர் நீங்கள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சலாம். இப்போ சீசன் 8 பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வேகமாக கண்டென்ட் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ரீடிங் கோட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் அவுட்டிங் ஈவெண்ட்டில் அந்த கோ டு ரீச் டேஷ் ஈவெண்ட் ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட் டேஷா. ஓகே, ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பதில் ப்ளே பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியதில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டேஷ் பட்டன் மட்டும் தான் கிளிக் வந்து பண்ணணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உங்களோட ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். நேரம் எடுத்தோடனே டேஷ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இந்த போர்ட்டல் வந்து கிராஸ் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்ஸ் ஆப்ஸ்டேக்கிள்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதையுமே நீங்கள் தொடாமல் அங்கிட்டு கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி போயிடணும். தொட்டிங்கன்னா பாம் வந்து போயிடுச்சு, உங்கள் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகும். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே முட்டை மாதிரி வச்சு வழியெல்லாம் மறைச்சி வச்சிருப்பாங்க. பாஸ் வந்து அடிப்பா, அதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க. இந்த முட்டையை மட்டும் உடச்சிட்டு வழி, அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக்காக இருக்கும், அதை வந்து நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் மாதிரி அந்த இடத்துல வந்து இருக்கும். இந்த லேசர் படிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டன் ஆவீங்க. ஸோ இது வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ளே போகிறது நல்லது. ஸோ இந்த கேட்லேயும் பார்த்தீங்கன்னா 5 கேட் இருக்கும். நீங்கள் கிராஸ் பண்ணுறப்போ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஸ்டன்னாகி உங்கள் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். ஸோ இதையும் கரெக்டாக டாச் பண்ணிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் வந்து போயிடும். எக்ஸ்ப்ளனேஷன் நம்பர் இப்படி இப்படின்னு சொல்லுவீங்க, நான் வந்து எப்படி ப்ளே பண்ணணும் அதான் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஸோ நீங்கள் ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் பட்டன் அந்த கரெக்டாக டைமில் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து வேகமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். எவ்வளோ செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. 1 நிமிஷம் 10 செகண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் மாறும். நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வீக்லி வந்து ஒரு 5 தடவை 6 தடவை மட்டும் ப்ளே வந்து பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 120 செகண்டில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். பார்ப்போம் ஏன் நடக்குதுன்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேஜு ஐலண்ட் ஐடி ஃபைனல் ஆக்ட் ஈவெண்ட்டு. ஸோ நிறைய பேர் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பிளான்ஸ் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 10 டர்ன் வந்து டெய்லி வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இது யாரும் வந்து ப்ளே பண்ணுறது கிடையாது. நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜேஜு ஐலண்ட் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வேகமாக வந்து கலெக்ட் பண்ணி பண்ணலாம். ஒவ்வொரு தடவை இந்த 10 தடவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 300 ரைட் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீங்கள் ஷாப்பில் வந்து ரிவார்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்திங்கன்னா உங்களோட கில்டு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. கில்டு கான்ட்ரிபியூஷன் சொல்கிறேன். உங்களோட மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை மட்டும் ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வேகமாக இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ரைட் டோக்கன்ஸ் வந்து கரெக்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாப்பில் வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இப்போ பாஸ் ப்ளே பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா அந்த சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. சேலஞ்சஸில் முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. இந்த டாஜ் வந்து பண்ணணும். சரி பெருட்டை வந்து அடி வாங்காமல் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து கிளியர் வந்து பண்ணணும். அது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன்ஸ் இருக்கும், நீங்கள் சேலஞ்சஸில் போய் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பாஸ் கிளியர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து பெருவுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கரெக்டான டைமில் வந்து டாஜ் வந்து போய்க்கோங்க. நீங்கள் வந்து 3 பேர் கூட சேர்ந்தா வந்து ஸ்டேஜ் வந்து விளையாட போகிறீங்க. ஸோ கிளியர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் வந்து எவ்வளோ அதிகமாக ஸ்கோர் அடிக்கிறீங்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து தருவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் ரீச் பண்ணாலும் சரி, இல்லை கேமில் வந்து ஹையஸ்ட் டேமேஜ் இருந்தாலும் சரி, உங்கள் டேமேஜை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் மோஸ்ட்லி வரப்போகுது. செகண்ட் தான் பார்த்தீங்கன்னா ரேங்கை பொறுத்து. ஓகே, ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேஜு ஐலண்ட் ரைடில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் கரெக்டாக அந்த 10 டர்ன்ஸ் வந்து யூஸ் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிரும், டோக்கனும் கிடச்சிரும். நீங்கள் இந்த ஈவெண்ட்டை வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டீங்கன்னா மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கில் டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி ஷாப்பில் இருக்க ரிவார்ட்ஸ் வேகமாக வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இது ஏன் நான் விளாடணும், நான் வந்து விளாடவே இல்லை, எனக்கு இந்த ஈவெண்ட் போர்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா ரிசோர்ஸஸ் வந்து கிடைக்காது. கோல்டு அப்புறம் அந்த டெவலப் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மெயினாக வந்து தேவைப்படுது. முக்கியமாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தந்துருக்காங்க சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே இருக்க எல்லா ரிவார்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ண சொல்லுவேன். ஃபியூச்சரில் இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாதிரி வந்து ஈஸியாக வந்து தரமாட்டாங்க சோலோ லெவலிங் ரேஸில். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலி ஐயோ பிரேக் பண்ணலையா? ஓகே, இது பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த 4 க்ளோனாக பிரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடிப்பாள். அப்போ வந்து ரெட் கலர் லைட் வந்து அட்டாக் யார் விடான்னு சொல்லி செக் பண்ணி போதுவேன். அப்போ போய் நீங்கள் பக்கத்தில் போய் உடச்சிங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து டேமேஜ் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி.
ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அந்த மீட்டியர் மாதிரி மேலேருந்து விடுவோம். மீட்டியர் விட்டு தரையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரிமலை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் அட்டாக் வந்து ஐயோ அடிக்கிறான் பாருங்கள். ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குது. மேனுவாலி சரி அனிமேலையும் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது ஸ்பீடு. சங்ஜூனியை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்கு இருக்கிறான். ஓகே. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணியாச்சு இந்த ஈவெண்ட்டு. பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உங்களோட டேமேஜ் ஃபஸ்ட்டு முக்கியம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரேங்க். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு 53 பாயிண்ட்ஸ் வந்து தருது. டேமேஜ் நீங்கள் அதிகமாக வந்து பண்ணிட்டாலே அதை பொறுத்து பார்த்தா எனக்கு மெயினாக பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லணும்னு நினச்சது இந்த ஈவெண்ட்டுக்கான நீங்கள் முடிக்க வேண்டிய விஷயம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸில் வந்துட்டு லெஜெண்டரி ஸ்கில்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தந்துக்கிட்டு இருக்காங்க. மறக்காமல் 6000 பாயிண்ட்ஸ் வேகமாக ரீச் பண்ணி கிளைம் பண்ணியிருங்க. இந்த ஈவெண்ட்டை இது வரைக்கும் ப்ளே பண்ணாமல் இருந்தாலும் கம்பல்சரியாக இப்போ ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா அந்த ஈவெண்ட் வந்து முடிக்கவே முடியாது. மறந்துடாதீங்கப்பா. ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷாப் இருக்குது. ஸோ ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரிவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் டோக்கனு நீங்கள் வந்து 30 வந்து கலெக்ட் வந்து பண்ணலாம். ப்ளஸ் இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 தடவை டெய்லி கம்ப்ளீட் பண்ணப்போ தருவாங்க. ஸோ மொத்தம் 400 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருவோட அந்த ரீட்ரேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுற மூலிமா வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிடுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 1 லட்சம் கோல்டு 3 லட்சம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கலெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே. ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணி கிளைம் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 16 நாள் இருக்குது. 15 நாள் வந்து இருக்குது. ஸோ 15 நாளுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டில் இருக்க ஷாப்பும் சரி அந்த மை கான்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸும் சரி ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துருங்க ஈவெண்ட்டு முடியிருக்குள்ள. ஓகேவா. சேலஞ்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிக்காத ஒரே ஒரு சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு அந்த டேமேஜ் எடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் வந்து பண்ணுறது. அது ஒன்று தான் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணியிருங்க. இந்த மெடலை வச்சு என்ன யூஸ்ன்னு கேட்பீங்க. சும்மா ஷோகேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். மற்றவங்க யாராச்சும் உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்க்குறப்ப நான் அந்த மாதிரி வந்து ஈவெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஓகே. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ என்னென்ன சொன்னாலும் அது வந்து கரெக்டாக வந்து பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸில் இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கிளைம் பண்ணிக்கலாம். டேஷ் அதாவது கோ டு ரீஜ் அந்த ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட் ஈவெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுவும் சரி இங்கே இருக்க நமக்கு ஜேஜோ இல்லைன்னு சரி ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக தந்திருக்காங்க. மறக்காமல் டெய்லி வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாளைக்கு காலையில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கில்டு பாஸ் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பில்ட் பண்ணி தனியாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து போட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் கில்டு பாஸ் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணிக்கலாம். கில்டு பாஸும் பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு கம்பல்சரி கண்டென்ட் நீங்கள் வீக்லி முடிக்கிற மாதிரி இருக்கும். முடிச்சா மட்டும் தான் நீங்கள் வந்து கேமில் ப்ராக்ரஸ் வந்து பண்ண போங்க. ஓகே. ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து என் பண்ணிக்கிறோம். நமக்கு கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோக்ராம்லாம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்கப்பா. நான் திரும்ப சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஈஸியாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவேன். நான் வந்து ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடை வந்து காப்பி பண்ணி டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணி இருந்தது ரொம்ப டைம் எடுக்குது. ஏன்னா நமக்கு 500 பேர் 300 பேர் கிட்ட இருக்கீங்களா. ஸோ உங்களுக்கு வந்து கோடு அந்த காப்பி பண்ணி ஒன்றா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது டைம் எடுக்கிறனால என்ன பார்த்து டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ண முடியல. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா கோர்ஸ் வந்து வேகமாக டிஸ்ட்ரிபியூட் வந்துடுவேன். நீங்கள் அதை பொறுத்துட்டு ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி லாகின் வந்து பண்ணால் போதும். அக்கௌண்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் இருக்கும். காப்பி பண்ணி ரீடிங் வந்து பேஸ்ட் வந்து பண்ணிங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். எனக்கும் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கோர்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ மறந்துடாதீங்க நம்ம இதோட பார்த்தா வீடியோ பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை. I see it all. It's no use. This will really help me grow. Arise.